கிருஷ்ணகிரி அருகே போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற குற்றவாளியை சுட்டுப்பிடித்த போலீசார் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்படுகிறது. கடந்த 19ஆம் தேதி திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த உறவினருடன் கிருஷ்ணகிரி மலைக்கு சென்ற பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த வழிமுறையில் ஈடுபட்ட 4 போதை இளைஞர்களை தேடி வந்த பணியில் 2 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் தலைமறைவாக இருந்த மேலும் 2 வரை போலீசார் தேடிச் சென்ற பொழுது அவர்கள் பொன்மலைக்குட்டை பெருமாள் கோயில் பின்புறம் 2 பேரும் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்ய முயன்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக குற்றவாளிகள் கத்தியால் காவலர்களை தாக்கியுள்ளனர். இதில் முதல்நிலை காவலர் குமார் மற்றும் விஜயகுமார் ஆகிய 2 காவலர்கள் காயமடைந்தனர். இதனால் தற்காப்புக்காக போலீசார் துப்பாக்கி சூடு நடத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டனர். இதில் சுரேஷ் என்ற குற்றவாளியில் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தப்பி செல்ல முயன்ற மற்றொரு குற்றவாளியான நாராயணனுக்கு கால் முறிவு ஏற்பட்டுள்ளது. இச்சம்பவம் அறிந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை சம்பவ இடத்தில் ஆய்வு செய்து வருகிறார். ஏற்கனவே கைது செய்யப்பட்டதாக கலையரசன் மற்றும் அபிஷேக் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது காயமடைந்த 2 அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் காயமடைந்த போலீசாருக்கும் தற்பொழுது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.